பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் திருலோக சந்தர் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 86. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி உள்ளிட்டோர் நடித்த 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் பழம்பெரும் இயக்குனர் திருலோக சந்தர். 86 வயதான அவர் உடல்நலக் குறைவால் சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 10 நாட்களுக்கு முன்பு சுய நினைவிழந்த திருலோக சந்தர் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். கண் தானத்திற்கு பின் திருலோக சந்தரின் உடல் சென்னையை அடுத்த காணத்தூரில் உள்ள அவரது மகன் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலுக்கு திரையுலகினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த திருலோக சந்தரின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3.5 months கொஞ்சம் உடம்புல ரொம்ப பாதிப்பு நிறைய இருந்தது. இறுதி சடங்கு நாளைக்கு 3 மணிக்கு இங்கே 4:30 மணிக்கு பஸ் கிமட்டோரியம் அவருக்கு இறுதி சடங்கு நடக்கும். 62 இன்றைய வரையிலும் அவரோடு உறவோடு என்று கூட சொல்ல முடியாது. உருவாக மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒருவனாக அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் மறைவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், திருலோக சந்தர் இயற்கை எய்தினார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மிகச் சிறந்த இயக்குநர்களில் திருலோக சந்தரும் ஒருவர் என்றும், அவரது மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என்றும் அதில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அவரது சார்பில் அமைச்சர் கடம்பூர் ராஜு திருலோக சந்தர் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார்.